ரைட். ஸோ முதலாவது கவனிங்க பிள்ளைகள், செய்யப்பட்ட வேலை. இந்த விஷயத்தை நாங்க சரியான முறையில் விளங்கிக் கொள்ளணும். ரைட். முதலாவது நாங்க செய்ய போற வினா 2005ஆம் ஆண்டு எஸ்ஐ வினா. 2005ஆம் ஆண்டு எஸ்ஐ வினா. ரைட். இந்த வினா சுழற்சி இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி. ரைட். நாங்க முதலாவது செய்ய இருக்கின்ற வினா 2005ஆம் ஆண்டு எஸ்ஐ வினா. இந்த வினாவை தான் நாங்க முதலாவது வினாவாக எடுத்து செய்ய போறோம். சரி, ஓகே. ரைட். இதுல பயன்படுத்துகின்ற தியரி சுழற்சி இயக்க தியரி. அதாவது சுழற்சி இயக்கத்தை நாங்க பூர்ணமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி. சுழற்சி இயக்கத்தை நாங்க பூர்ணமாக என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளையிலும் இந்த கேள்வியில இருந்து. ரைட். சோ அதுல தியரி லைட்டா இந்த சமன்பாடுகளை நான் ஞாபகப்படுத்தி காட்டுறேன். ரைட். அதுக்கு முதல்ல இந்த கேள்வியில நாங்க பயன்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கன்செப்ட் செய்யப்பட்ட வேலை. இந்த செய்யப்பட்ட வேலை என்கிற இந்த விஷயம் அது இந்த கல்ல மட்டுமல்ல, நிறைய எஸ்ஏ வினாக்கள்ல சில எம்சிக்யூ வினாக்களையும் நாங்க பயன்படுத்த போறோம். செய்யப்பட்ட வேலை என்கிற விஷயம் நாங்க சாதாரணமாக கேள்விப்பட்டிருப்போம். செய்யப்பட்ட வேலை என்று சொன்னால் விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். சிம்பிளாக நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் அதுல பிரயோகங்கள் நாங்க செய்யக்கூடிய நேரத்துல அது எங்களுக்கு விளங்கும். நான் சொன்னது போல அதுல பிரயோகம் நிறைய எஸ்ஏ வினாக்கள்ல இருக்குது. அந்த கன்செப்டை நாங்க சரியாக விளங்கினால் அந்த கேள்விகளை இலகுவாக என்ன செய்யலும், எங்களுக்கு செய்யலும். சில எம்சிக்யூ வினாக்களும் என்ன செய்யலும், எங்களுக்கு எடுத்து செய்யலும். சரி, ஓகே. அப்போ இந்த வினா செய்யறதுக்கு முன்னால நாங்க முதல்ல பார்க்க இருக்கிறது என்று சொன்னா செய்யப்பட்ட வேலை என்கிற விஷயத்த பார்ப்போம். அதை நாங்க 2 கட்டங்களாக பார்ப்போம். 2 கட்டங்களாக என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஒன்று நேர்கோட்டு இயக்கம், 2வது சுழற்சி இயக்கம். ஒன்று நேர்கோட்டு இயக்கம், 2வது சுழற்சி இயக்கம். 2 கட்டங்களாக நாங்க என்ன செய்ய போறோம், பிரிச்சு பார்க்க போறோம். சரி, ஓகே. முதலாவது வந்து நேர்கோட்டு இயக்கத்துல எப்படி இந்த செய்யப்பட்ட வேலைங்கிற விஷயம் பயன்படுத்துறதுன்னு சொல்லி பார்ப்போம். நேர்கோட்டு இயக்கம். சரி, ஓகே. இப்போ நேர்கோட்டு இயக்கத்துல இந்த செய்யப்பட்ட வேலை என்கிற விஷயத்த, அந்த கன்செப்டை எப்படி நாங்க பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்ப்போம். ரைட். இதுல 2 சந்தர்ப்பங்களாக பிரிச்சு பார்ப்போம். அதுலயும் 2 சந்தர்ப்பங்களாக என்ன செய்வோம், பிரிச்சு பார்ப்போம். ரைட். அதாவது முதலாவது சந்தர்ப்பம், அந்த பொருள் இயங்கும் திசையிலேயே ஒரு விசை பிரயோகிக்கப்படுது. 2வது சந்தர்ப்பம், அந்த பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசை பிரயோகிக்கப்படுகிறது. 2 சந்தர்ப்பங்களாக பிரிச்சு பார்ப்போம். முதலாவது சந்தர்ப்பம், அந்த பொருள் இயங்கும் திசையிலேயே ஒரு விசை பிரயோகம் செய்யப்படுகிறது. 2வது சந்தர்ப்பம், அந்த பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசை பிரயோகம் செய்யப்படுகிறது. இந்த 2 சந்தர்ப்பத்தை நாங்க பிரிச்சு என்ன செய்வோம், பார்த்துக் கொள்வோம். சோ கவனிங்க பிள்ளைகள். இப்போ முதலாவது சந்தர்ப்பம், சந்தர்ப்பம் 1. சந்தர்ப்பம் 1, பொருள் இயங்கும் திசையில் பொருளின் மீது விசை பிரயோகம் செய்யப்படுதல். ரைட். சோ அதை நீங்க எழுதி கொள்ளுங்க. பொருள் இயங்கும் திசையில் பொருளின் மீது விசை பிரயோகம் செய்யப்படுதல். பொருள் இயங்கும் திசையில் பொருளின் மீது விசை பிரயோகம் செய்யப்படுதல். ரைட். சோ அது முதலாவது சந்தர்ப்பமாக நாங்க பார்ப்போம். சோ அதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளும். பொருள் இயங்கும் திசையில் பொருளின் மீது விசை பிரயோகம் செய்யப்படுதல். சரி, ஓகே. இப்ப கவனிங்க. இப்ப ஒரு பொருள் இயங்குது. ரைட். இதுதான் அந்த பொருள் வச்சுக்கொள்ளுங்க. அந்த பொருண்ட ஆரம்ப வேகம் u என்று வச்சுக்கொள்வோம். அந்த பொருள் ஆரம்ப வேகம் என்ன, u அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். ரைட். அப்போ அந்த பொருளுக்கு ஆரம்பத்துல ஒரு இயக்க சக்தி ஒன்று இருக்கு.
அந்த பொருளுக்கு ஆரம்பத்துல ஒரு இயக்க சக்தி ஒன்று இருக்கு. ரைட். அந்த இயக்க சக்தி நாங்க சொல்லுவோம் அரையம் யூ வர்க்கம். அந்த பொருளின் ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தி அரையம் யூ வர்க்கம். அதுல தெளிவு ஸ்மால் மட்டும் எடுத்துக்கொண்டார். சரி, ஓகே. இப்போ இந்த பொருளின் மீது என்ன செய்யப்படுது என்று சொன்னா ஒரு விசை பிரயோகம் செய்யப்படுகிறது. இந்த பொருளின் மீது விசை ஒன்று பிரயோகம் செய்யப்படுது. அது எந்த திசையில பிரயோகம் செய்யப்படுது என்று சொன்னா அந்த பொருள் இயங்குகின்ற திசையிலேயே விசை பிரயோகம் செய்யப்படுகிறது. அந்த பொருள் இயங்கும் திசையிலேயே அந்த விசை பிரயோகம் என்ன செய்யப்படுது. அந்த விசைய ஏதோ ஒரு என்ஜின் மூலமாக என்ன செய்யலாம், வழங்கிலும். ஒரு என்ஜின் மூலமாக என்ன செய்யலும், வழங்கிலும். அல்லது இன்னும் இருக்குது, பட் அதெல்லாம் டீப்பாக நான் பேசல. கேள்விகள்ல அதை பத்தி இந்த விசை எப்படி வரலாம், இந்த விசை எப்படி எல்லாம் வரலாம் அப்படிங்கிற விஷயத்த அந்த கொஸ்டனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லித்தாரு. சரியா? ரைட். இப்ப கொமன சொல்ற ஒரு விசை பிரயோகம் செய்யப்படுது. அப்ப பொருள் இயங்கும் திசையிலேயே அந்த விசை பிரயோகம் என்ன செய்யப்படுது. அப்போ இந்த பொருளின் மீது இந்த விசை தொழிற்படக்கூடிய நேரத்துல நீங்க நினைச்சு கொள்ளுங்க, ஆரம்பத்துல இது சீரான வேகம் யூவோட தான் இயங்கி கொண்டிருந்துச்சு. இப்போ இந்த கணம் அதன் மீது எஃப்ங்கிற விசை பிரயோகம் செய்யப்படுது. அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா இந்த பொருள் ஆறுமுடுக ஆரம்பிக்கும். இந்த பொருள் ஆறுமுடுக ஆரம்பிக்கும். அதனுடைய வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். அப்போ இந்த பொருள் என்ன செய்யும் என்று சொன்னால் ஆறுமுடுகும். இந்த பொருள் என்ன செய்யும், ஆறுமுடுகும். ரைட். அண்ட் அந்த பொருளுடைய வேகம் படிப்படியாக என்ன செய்யும் என்று சொன்னால் அதிகரிக்கும். அந்த பொருளுடைய வேகம் படிப்படியாக என்ன செய்யும், அதிகரிக்கும். இப்ப அதனுடைய வேகம் v என்று வச்சுக்கொள்வோம். அப்ப வேகம் அதிகரித்திருக்கும். வேகம் என்ன செஞ்சிருக்கும், அதிகரித்திருக்கும். ரைட். அப்ப எங்களுக்கு தெரியும் v பெறுது u ஆக இருக்க போகுது. v பெறுது u ஆக இருக்கு. சரி, இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வேகம் v என்று வச்சுக்கொள்வோம். இப்போ இதனுடைய இயக்கப்பாட்டு சக்தி, இந்த சந்தர்ப்பத்துல அதனுடைய இயக்கப்பாட்டு சக்தியை நாங்க அரையம் v வர்க்கம் என்று சொல்லுவோம். இப்ப அந்த பொருளுடைய இயக்கப்பாட்டு சக்தியை அரையம் v வர்க்கம் என்கிற சமன்பாட்டுல கொடுப்போம். இப்ப கவனிங்க, இந்த பொருள் இயங்கிய தூரம், இந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட தூரம் என்ன செஞ்சிருக்குது, இயங்கி இருக்குது. அந்த பொருள் இயங்கிய தூரம் எஸ் என்று வச்சுக்கொள்வோம். அந்த பொருள் இயங்கிய தூரம் எஸ். அப்ப அந்த பொருள் இயங்கிய தூரம் என்ன, எஸ். எஸ்ங்கிற தூரத்துக்கு அந்த பொருள் இயங்கி இருக்குது. ரைட். இப்போ இங்க நாங்க செய்யப்பட்ட வேலைக்கான அந்த சமன்பாட்டை எப்படி நாங்க பிரயோகம் செய்யறது என்று சொல்லி பார்ப்போம். சோ கவனிங்க, இப்போ இங்க செய்யப்பட்ட வேலை சமன், விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். இங்க செய்யப்பட்ட வேலை என்கிறது விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். இங்க செய்யப்பட்ட வேலை சமன் விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். விசை என்ன, எஃப். விசையின் திசையிலே அசைந்த தூரம். விசை எஃப் பிரயோகம் செய்யப்படுது, அதே திசையில பொருள் இயங்கி இருக்குது, அதே திசையில் இயங்கிய தூரம் எஸ். அதே திசையில் பொருள் அசைந்த தூரம் எஸ். அப்ப செய்யப்பட்ட வேலை எஃப் இன்டு எஸ்ங்கிற சமன்பாட்டினால கொடுக்கிறோம். அடுத்த விஷயம் கவனிங்க, இந்த செய்யப்பட்ட வேலையா நாங்க இன்னொரு கோவையிலையும் பெற்றுக்கொள்ள, இந்த செய்யப்பட்ட வேலையை இன்னொரு கோவை மூலமாகவும் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள, அது எப்படி என்கிறத பார்ப்போம். சோ கவனிங்க, செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாட்டை நாங்க இன்னொரு கோவை மூலமாகவும் பெற்றுக்கொள்ள முடியும்.
செய்யப்பட்ட வேலைய நாங்க இன்னொரு சமன்பாட்டின் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளேன். செய்யப்பட்ட வேலைங்கிற ஒரு சக்தியை, செய்யப்பட்ட வேலைங்கிறது என்ன சக்தி. ஒரு என்ஜினால இந்த விசை கொடுக்கப்பட்டு வச்சுக்கொள்வோமே, அந்த என்ஜினால் கொடுக்கப்பட்ட சக்தி தான் அது. அந்த என்ஜினால் செய்யப்பட்ட வேலை, அந்த என்ஜினால் செய்யப்பட்ட வேலை அல்லது விசையஃபினால் செய்யப்பட்ட வேலைன்னு சொல்லலாம். இதை நாங்க இப்படி சொல்லலாம், விசையஃபினால் செய்யப்பட்ட வேலை என்று சொல்லலாம். அல்லது ஒரு என்ஜின் இடத்துல இதுல அந்த விசைய அந்த என்ஜின் தான் கொடுத்தன்னு சொன்னால் அது நாங்க சொல்லுவோம் என்ஜினால் செய்யப்பட்ட வேலை, எஃபினால் செய்யப்பட்ட வேலை அல்லது என்ஜினால் செய்யப்பட்ட வேலை அப்படின்னு அதை நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. அப்போ செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாட்டை நாங்க இன்னொரு வடிவில பெற்றுக்கொள்ளலும். அது எப்படி சொன்னா, சக்தியை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது, சக்தியை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. ஆரம்பத்தில் அதனுடைய இயக்கப்பாட்டு சக்தி அரை MU வர்க்கம். உதாரணத்துக்கு நாங்க அதுல பெருமானம் ஒரு 100 ஜூல் வச்சுக்கொள்வோமே. இப்ப அதனுடைய இயக்கப்பாட்டு சக்தி பெரிய சக்தியாக இருக்கும், ஏன்னா வி பெரியது. ரைட். இப்ப அதனுடைய இயக்கப்பாட்டு சக்தி ஒரு 300 ஜூல் வச்சுக்கொள்வோம். அப்ப கவனிங்க, இந்த பொருண்ட ஆரம்பத்தில் இயக்கப்பாடு சக்தி 100 ஜூல், இப்ப அந்த பொருண்ட இயக்கப்பாடு சக்தி 300 ஜூல். 200 ஜூல் சக்தி கூடி இருக்கு. அந்த பொருண்ட சக்தி 200 ஜூலால கூடி இருக்கு. சக்தியை ஆக்க முடியாது, அழிக்க முடியாது. அப்ப இந்த பொருளுக்கு எப்படி 200 ஜூல் சக்தி மேலதிகமாக வந்துச்சு? 200 ஜூல் சக்தி எப்படி வந்துச்சு என்று சொன்னா, 200 ஜூல் சக்தி வழங்கப்பட்டிருக்கு. அந்த பொருளுக்கு 200 ஜூல் சக்தி பிரயோகம் செய்யப்பட்டிருக்குது, வழங்கப்பட்டிருக்குது. அந்த சக்தியை அந்த பொருள் பெற்றுக்கொண்டு அதனுடைய இயக்க சக்தியை கூட்டியிருக்கு. 200 ஜூல் சக்தி இந்த பொருளுக்கு வழங்கப்பட்டிருக்கு, இந்த 200 ஜூல் சக்தி இந்த பொருளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த சக்தியை இந்த பொருள் பெற்றுக்கொண்டு அதனுடைய இயக்க சக்தியை கூட்டியிருக்குது. அப்ப 200 ஜூல் சக்தி வழங்கப்பட்டு தானே இருக்குது, பிரயோகம் செய்யப்பட்டு தானே இருக்குது. அதுதான் என்ஜினால வழங்கப்பட்டிருக்கும். இப்ப என்ஜின் தான் அந்த எஃப் கொடுத்திருந்தால் அந்த என்ஜினால அந்த விசை என்ன செய்யப்பட்டிருக்கும், வழங்கப்பட்டிருக்கு. ரைட். அப்ப செய்யப்பட்ட வேலைங்கிறது என்ஜினால் வழங்கப்பட்ட சக்தியாக இருக்க போகுது. இப்ப என்ஜினால் வழங்கப்பட்ட சக்தியை எப்படி நாம கணிக்கலாம்? நான் சொன்னதானே, என்ஜினால் வழங்கப்பட்ட சக்தியோட 200 ஜூல். அது எப்படி கணிக்கலாம்? இந்த 300ல இருந்து 100 கழிச்சு இப்ப இருக்கக்கூடிய இயக்க சக்தி 300 ஜூல், ஆரம்பத்தில் இருந்த இயக்க சக்தி 100 ஜூல். அப்ப சக்தி எவ்வளவு அளகூடி இருக்கு? 200 அளகூடி இருக்கு. அது எப்படி கண்டோம்? 300ல இருந்து 100 கழிச்சு, 300ல இருந்து 100 கழிச்சு. அப்போ செய்யப்பட்ட வேலைய இறுதி சக்தியில இருந்து ஆரம்ப சக்தி என்ன செய்யறோம், இவ்விடத்தை கழிக்கிறோம். இறுதி இயக்க சக்தியில இருந்து கழிக்கிறோம் ஆரம்ப இயக்க சக்தி. ரைட். அப்போ அரையம் வி வர்க்கத்துல இருந்து கழிப்போம் அரையம் யு வர்க்கம். இந்த செய்யப்பட்ட வேலைங்கிறது அந்த விசை எஃபினால் செய்யப்பட்ட வேலை என்று சொல்லலாம். செய்யப்பட்ட வேலை இப்படி சொல்லலாம், விசை எஃபினால் செய்யப்பட்ட வேலை அப்படி சொல்லலாம், அல்லது என்ஜினால் செய்யப்பட்ட வேலை என்று சொல்லலாம். அது எதுக்கு சமன்? எஃப்இன்டிஎஸ்க்கு சமன். எஃப்இன்டிஎஸ்க்கு சமன். இது முதலாவது சந்தர்ப்பம். இதே போல இன்னொரு சந்தர்ப்பம், இரண்டாவது சந்தர்ப்பம் என்னன்னு சொல்லி நாங்கள் டீப்பாக என்ன செய்வோம் பார்ப்போம். ரைட்.